சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் கடந்த சில நாட்களில் கடுமையாக அதிகரித்துள்ளது. கத்தார், லெபனான், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் பாதுகாப்பு அபாயங்கள் வலுவடைந்து வருவதால் வெளிநாட்டு தூதரகங்கள், உள்ளூர் குடிமக்கள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் மீது பெரும் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் மோதல் மேலும் தீவிரமாகும் நிலையில் புதிய துல்லிய தாக்குதல் ஆயுதங்கள், மொபைல் ஏவுகணை நடவடிக்கைகள் மற்றும் விமான கடற்படை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கிடையில் கார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய கடல்வழிகள் போக்குவரத்து குறைவு மற்றும் உலக எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயத்தோடு உள்ளன. அதே சமயம் டிமோனா அணு நிலையம் போன்ற முக்கிய பாதுகாப்பு தளங்கள் மீதும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர் பதற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா உள்ளடங்கிய அரசியல் நடவடிக்கைகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலை உலகளாவிய பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கவலைகளை அதிகரித்து வருகின்றது. இந்த நிகழ்வுகள் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் பகுதிகள் நிலவும் நிலைத்தன்மையற்ற சூழ்நிலையை வெளிப்படுத்துகின்றன. கத்தார் தலைநகர் டோஹாக்கு அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை கத்தார் அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். ஈரான் வளைகுடா பிராந்தியத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சங்களின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடந்து வரும் அமெரிக்க ஈரான் பதற்றம் காரணமாக நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையை முன்னிட்டு அந்த பகுதியில் வசிக்கும் உள்ளூர் குடிமக்களும் வெளிநாட்டவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வெளியேற்ற நடவடிக்கைகளை பாதுகாப்பு படைகள் ஒருங்கிணைத்து வருகின்றன. மேலும் அவசர நிலைக்கு தயாராக பல தற்காலிக தங்குமிடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை வளைகுடா நாடுகளில் அமெரிக்க பணியாளர்கள் தங்கியுள்ள பகுதிகள் மீது போர் அபாயம் அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஈரான் அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற 24 மணி நேர காலக்கெடு விதித்திருந்தது. அந்த காலக்கெடு தற்போது முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெய்ரூட் நகரில் உள்ள ஈரான் பிரதிநிதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது. இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை விடுத்ததை ஈரான் தனது தூதரகத்திற்கு எதிரான அச்சுறுத்தலாக கருதுகின்றது. மேலும் தங்கள் தூதரக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டால் உலகில் எங்கிருந்தாலும் இஸ்ரேலிய தூதரகங்களுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் தரப்பு எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இந்த சூழ்நிலையை மிக கவலைக்குரியதாக குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் போர்க்குற்றத்திற்கான நோக்கத்தை காக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுவரை ஈரான் தனது தூதரகத்தை காலி செய்ய எந்த வெளிப்படையான நடவடிக்கையும் எடுத்ததாக தகவல் இல்லை. அமெரிக்க ஈரான் இடையிலான போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது அடுத்த தலைமுறை துல்லிய தாக்குதல் ஏவுகணையான PRSM முதல் முறையாக போரில் பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் ராணுவ இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த புதிய ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை அமெரிக்க ராணுவத்தின் புதிய தலைமுறை ஆயுதமாக கருதப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் சூழ்நிலையில் இருதரப்பும் தொடர்ந்து எதிர் தாக்குதலை மேற்கொண்டு வருவதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்து வருகின்றது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் முக்கிய அணு நிலையமான டிமோனா அணுத்தளம் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டிமோனா அருகே உள்ள இந்த அணுசக்தி நிலையம் இஸ்ரேலின் முக்கியமான மூலோபாய பாதுகாப்பு தளங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் தெஹ்ரான் ஆட்சியை மாற்றும் முயற்சியை மேற்கொண்டால் டிமோனா அணுத்தளம் தாக்குதலுக்கான இலக்காக மாறக்கூடும் என்று ஈரானிய அதிகாரிகள் சமிக்ஞை செய்துள்ளனர். ஷிமோன் பெரஸ் நெகேவ் அணு ஆராய்ச்சி மையம் எனப்படும் டிமோனா அணு உலைத்தளம் தெற்கு இஸ்ரேல் நாட்டின் நெகேவ் பாலைவனத்தில் அமைந்துள்ளது. இது பொதுவாக டிமோனா அணுசக்தி தளம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தளம் நெகேவ் பாலைவனத்தின் மிகப்பெரிய நகரமான பீர்ஷபா நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தென்கிழக்கே அமைந்துள்ளது. அதிகாரப்பூர்வமாக இது ஒரு ஆராய்ச்சி மையமாக கூறப்பட்டாலும் இஸ்ரேலின் அணு ஆயுத திட்டம் உருவாக்கப்பட்டு முக்கிய மையமாகவே இது பார்க்கப்படுகின்றது. 1958 ஆண்டு கட்டுமானம் தொடங்கப்பட்ட இந்த தளத்தில் உள்ள கன நீர் அணு உலை 1962 முதல் 1964 காலப்பகுதியில் செயல்பட தொடங்கியதாக கூறப்படுகின்றது. அணுகுண்டுகளுக்கு தேவையான புளுட்டோனியம் உற்பத்தியில் இந்த தளம் இஸ்ரேலின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ராணுவ மூலோபாயமான தளங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் கதறிக்க வீழ்ச்சி ஏற்பட்டு இஸ்ரேல் மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளான ஜோர்டானுக்கும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. ஈரான் இந்த தளத்தை குறிவைக்கக்கூடிய தூரம் கொண்டு ஏவுகணைகளை வைத்திருப்பதாக கூறப்பட்டாலும் இஸ்ரேலின் பலத்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் காரணமாக வெற்றிகரமான தாக்குதல் நடத்த
பயன்படுத்துவது மிகவும் கடினம் என மதிப்பிடப்படுகின்றது. டிமோனா தளம் RF-2, டிமோனா தளம் RF-2, RF-3 மற்றும் டேவிட்ஸ் லைன் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளால் பாதுகாக்கப்படுகின்றது. மேலும் சமீபத்தில் இஸ்ரேல் தனது புதிய லேசர் பாதுகாப்பு அமைப்பான ஐரோன் பீமையும் போரில் பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கடல் போக்குவரத்து கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது சுமார் 90% குறைந்துள்ளதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. மரீன் டிராபிக் பகிர்ந்து புதிய தரவுகளின்படி ஜலசந்தியில் கப்பல்களின் இயக்கம் கணிசமாக குறைந்துள்ளதுடன் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக பல கப்பல்கள் அந்த வழித்தடத்தை தவிர்க்க தொடங்கியுள்ளன. ஈரான், ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த ஜலசந்தி உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. உலகளாவிய போக்குவரத்தின் சுமார் 1/5 இந்த வழியாகவே கடத்தப்படுகின்றது. ஆனால் தற்போதைய பாதுகாப்பு பதற்றம் காரணமாக இந்த வழித்தடத்தில் பயணிக்கும் கப்பல்களுக்கு காப்பீட்டு செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனால் பல கப்பல் நிறுவனங்கள் பயணங்களை தற்காலிகமாக நிறுத்தியதுடன் சிலர் மாற்று கடல் வழிகளை தேடி வருகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திலும் சர்வதேச வர்த்தகத்திலும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குவைத் கடல் எல்லைக்கு வெளியே நங்கூரமிடப்பட்டிருந்த எண்ணெய் டேங்கர் கப்பலில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. குவைத் அருகே உள்ள கடற்பகுதியில் இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் முபாரக் அல் ஹபீர் துறைமுகம் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் நாட்டின் பிராந்திய கடல் எல்லைக்கு வெளியே நடந்ததாக குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நங்கூரமிட்டிருந்த டேங்கர் கப்பலில் கப்பல் தலைமை அதிகாரி கப்பலின் துறைமுக பகுதியில் பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதுடன் அதை பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அந்த பகுதியில் இருந்து ஒரு சிறிய கப்பல் வெளியேறியதாகவும் ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்தில் கப்பலில் இருந்து அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கப்பலில் தண்ணீர் புகுந்துள்ளதாகவும் சரக்கு தொட்டியிலிருந்து கடலுக்கு எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் கடல் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தெஹ்ரானுக்கு எதிரான அமெரிக்க-இஸ்ரேல் கூட்டு ராணுவ நடவடிக்கை 6வது நாளை எட்டிய நிலையில் ஈரானின் நடமாடும் ஏவுகணை ஏவுதல்களை அளிப்பதில் அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. மத்திய கட்டளை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாங்கள் இந்த அச்சுறுத்தல்களை ஆபத்தான துல்லியத்துடன் கண்டுபிடித்து அழித்து விடுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளது. இதனை வெளிப்படுத்தும் வீடியோ கிளிப் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்க ராணுவம் மொபைல் ஏவுகணைகள் என்று குறிப்பிடப்படும் இலக்குகளை குறிவைத்து நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்கள் காட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஈரானின் அதிக சுழற்சி திறன் கொண்டு நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இயக்க முடியும் ஏவுகணை அமைப்புகளை குறிவைத்து அழிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. அமெரிக்க செனட் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை தொடரும் அதிகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மீது கட்டுப்பாடு விதிக்க முயன்ற தீர்மானத்தை நிராகரித்துள்ளது. அமெரிக்க காங்கிரஸ் ஒப்புதலின்றி மேலும் ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியாத வகையில் வேர் பவர் ரெசல்யூஷன் சட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் இந்த இருகட்சி தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் வாக்கெடுப்பில் செனட் பெரும்பாலும் கட்சி அடிப்படையில் 53-47 என்ற வாக்குகளால் இந்த முயற்சியை நிராகரித்தது. இந்த தீர்மானத்தை ஆதரித்தவர்கள் ஜனாதிபதியின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு காங்கிரசின் வெளிப்படையான அனுமதி இல்லை என வாதிட்டனர். அதேவேளை எதிர்ப்பாளர்கள் தளபதியாக ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தனர். அமெரிக்க ஈரான் மோதல் தொடரும் நிலையில் இந்த முடிவு வாஷிங்டனில் போர் அதிகாரங்கள் தொடர்பான அரசியல் விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானை தாக்க அமெரிக்கா தனது கடற்படை தளங்களை பயன்படுத்த இந்தியா அனுமதித்ததா என்பது சமூக ஊடகங்களில் மற்றும் சில ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. முன்னாள் அமெரிக்க ராணுவ கர்னல் டாக்டர் மிக்ட்ரிகோர் ஒரு பேட்டியில் இதை கூறியதன் அடிப்படையில் குறித்த செய்தி வைரலாகி வருகின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த கூற்றுக்களை முற்றிலும் மறுத்து அவை ஆதாரமற்றவை மற்றும் போலியானவை என்று தெரிவித்துள்ளது. PIP ஃபேக்ட் செக் தளத்திலும் இதை #ஃபேக் என வலியுறுத்தியுள்ளது. அதாவது தற்போதைய அமெரிக்கா ஈரான் மோதல் நடவடிக்கைகளில் இந்தியா எந்தவொரு கடற்படை தளத்தையும் அமெரிக்கா பயன்படுத்த அனுமதி அளித்ததில்லை. வடகொரியாவின் தலைமைக்குரிய கிம் ஜாங் உன் நாட்டின் புதிய கடற்படை அழிப்பு கப்பலில் இருந்து கடலிலிருந்து தரைக்கு மூலோபாய கப்பல் ஏவுகணைகள் ஏவப்படுவதை நேரடியாக மேற்பார்வையிட்டார். இந்த சோதனை சோ ஹியோன் நாசா கார கப்பலில் நடைபெற்றது. கிம் இந்த சோதனையை புதிய போர்க்கப்பலின் திறன்களை மதிப்பீடு செய்யும் முக்கிய நிகழ்வாக கருதினார் மற்றும் இது வடகொரியாவின் கடல் பாதுகாப்பின் புதிய சின்னம் என விளக்கியுள்ளார். வடகொரிய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் KCNA வெளியிட்ட படங்களில் 5000 டன் எடையுள்ள புதிய கடற்படை அழிப்பு கப்பலில் இருந்து ஏவுகணையை சோதிக்க கிம் ஜாங் உன் மேற்பார்வை செய்துள்ளார். அவர் புதிய கடற்படை படைகள் மேல்நிலை மற்றும் நேர்கடியில் தாக்குதல் திறனில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த முயற்சிகள் வடகொரியாவின் கடல்சார் ராணுவத்தை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. நேருக்கடியில் மற்றும் மேலேயும் தாக்கும் நமது படைகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன என்று KCNA மூலம் அறிவிக்கப்பட்டது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நடைபெற்ற கப்பல் கட்டும் தளத்தில் ஆய்வு மூலம் சோஹியோன் வகுப்பு கப்பல் தொடரில் முன்னணி கப்பல் என கிம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஏவுதல்கள் சில
பல தோல்விகளை சந்தித்தாலும் புதிய சோதனைகள் முன்னேற்றம் அடைந்தவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் கிம் ஜாங் உன் அணு ஆயுத மேம்பாடு மற்றும் கடற்படை வலிமையை தேசிய முன்னுரிமையாக வைத்திருப்பதை இந்த சோதனைகள் வெளிப்படுத்துகின்றன. இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.